திருநெல்வேலி டவுன் மாநகராட்சி கல்லணை மேல்நிலைப் பள்ளியில் 1995ஆம் ஆண்டு படித்த முன்னாள் மாணவிகள் 31 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் சந்திக்கும் நிகழ்ச்சி மற்றும் பயிற்றுவித்த ஆசிரியர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி இன்று கல்லணை பள்ளியில் வைத்து நடைபெற்றது. முன்னாள் மாணவிகள் சந்திப்பு நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் சுதா தர்மசீலன் வரவேற்புரை ஆற்றினார். பள்ளி தலைமை ஆசிரியை கனியம்மாள், ஆசிரியர்கள் பழனியாணி, சங்கரலிங்கம், சிமிலின், வள்ளி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். சிறப்பு விருந்தினராக திருநெல்வேலி துணை வட்டாட்சியர் வள்ளி, மானூர் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் காசியம்மாள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து பயிற்றுவித்த ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். முன்னாள் மாணவிகள் அனைவரும் ஒருவருக்கொருவர் தங்களுடைய நெகிழ்ச்சியான பழைய சம்பவங்களை பகிர்ந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை முன்னாள் மாணவிகள் சுதா தர்மசீலன், செல்வி சுபாஷ் ஆகியோர் செய்திருந்தனர். தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. Once more. வணக்கம். நாங்க 1995ஆம் ஆண்டு கல்லணை ஸ்கூல்ல படிச்ச மாணவிகள் தான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே. ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி நாங்க எல்லாரும் ஒரு குரூப்பா சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் இணைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். அதன் மூலமா என் ஃப்ரெண்டு லோகங்கிறவங்க தான் பெரிய குரூப் நல்லபடியான முறையில இயங்கணும் அப்படின்னா நம்ம ஒரு 3 பேர் தான் இருக்கிறோம், இந்த குரூப்பை பெருசாக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலப்படுத்த சொன்னா. அப்போ ஒரு 5 பேர் 10 பேர் ஆனோம், 10 பேர் 4 பேர் ஆனோம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரா அதுல குழுல இணைஞ்சு இன்னைக்கு 88 பேர் இந்த குழுல இணைஞ்சு இருக்கிறோம். நாங்க எல்லாருமே முடிவு பண்ணோம், இந்த யூனியனை இவங்க மூலமா செலிபிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற தலைமை ஆசிரியர்களை மீட் பண்ணி தலைமை ஆசிரியர்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டா அவங்களே நல்லபடியான முறையில எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. எங்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியரான பழனி ஆண்டி சார், சந்திரலிங்கம் சார், ஸ்மைலி மிஸ், பிரேமா மேடம், பார்வதி மேடம், செல்லம்மாள் மேம், வள்ளி மிஸ் இவங்க எல்லாருமே எங்களுக்காக வருகை தந்து எங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டாங்க. முக்கியமா கனகாக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஆபீஸ்ல வேலை பார்த்தவங்க அவங்களுமே எங்க கூட இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை பாடல் ஆடல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிற மாதிரி இருக்கிறோம். அது இனிமேதான் நடக்கும். நடனம் கூட இருக்குது, அதை சிறப்பான முறையில பண்றதா இருக்கிறோம். இதுக்கு அடுத்த நாட்டுல விருந்து உபசரிப்பு இருக்குது, அது எல்லாரும் சாப்பிட்டுட்டு கொண்டு போற மாதிரி இருக்கிறோம். அவ்வளவுதான். ரொம்ப நாள் சந்திக்கும் போது அதை சொல்லவே முடியாது. அதாவது முதல் சந்திப்பு சயின்ஸ் சென்டர்ல வச்சிருந்தோம். ஒருத்தர் பார்க்கும்போது யாருக்கும் தெரியல, இது யாரு செல்வியா, இது யாரு லோகவா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள நிறைய பேர் அனுபவமா இருந்தோம். அவங்களுக்குலாம் தெரியும். தெரியாதவங்க ஒருத்தி பிரேமான ஒருத்தி குஜராத்ல வந்திருந்தான். அவளை பார்க்கும்போது எனக்கு தெரியல, அவள் எப்பவுமே ரீத் வச்சிருப்பான். அதை பார்க்கணும், பிரேமா நீ எப்பவுமே ரீத் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்ல அவருக்கு ஆச்சரியம் நாங்க முடியல. நான் எப்படி ரீத் வச்சிருப்பேன் நீ கண்டுபிடிச்ச, எப்படி என்னால எவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கேன். அந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்குது. இந்த ஸ்கூல்லயும் எங்களுக்கு பெரிய அனுபவங்களா இருக்கு. நாங்க NSS கேம்ப்ல இருந்திருக்கோம், இந்த கிராமத்துக்கு எல்லாம் போய் அந்த NSS பண்ணிருக்கோம். இது எல்லாத்தையுமே பேசிக்கிட்டே இருக்கோம். இந்த குரூப் மூலியமா இந்த குரூப் கொண்டாட்டங்களோட நின்றக்கூடாது, நிறைய பேருக்கு உதவி செய்யற வகையில இருக்கணும். அதாவது நம்ம கூட இருக்கிற பிள்ளைங்கள, அதாவது நண்பர்கள் தோழிகளோட குடும்பத்துக்கு உதவணும் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டு இருக்கோம். முதல் திட்டமா எங்க குரூப்ல ஒரு பெண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணாங்க, இருப்பாங்க. அந்த ஆபரேஷனுக்கு உதவி தொகையா நாங்க இதுல ஃபண்ட் கலெக்ட் பண்ணி அவளுக்காக நாங்க அனுப்பியிருக்கோம். அது அந்த பொண்ணு இதுல வந்திருக்கா, பூர்ண குணமடைஞ்சு இந்த ஒரு நிகழ்ச்சியில எங்களோட கலந்துருக்கா. அதுவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஐன்ஸ்டீன் இன்ஜினியரிங் காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றேன். இந்த ஸ்கூலோட 95 பேட்ச் ஸ்டூடெண்ட்ல நானும் ஒருத்தி. இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்கு பெற்றோர்கள் நமக்கு எப்படி சந்தோஷத்தை தர்றாங்களோ அதே மாதிரி ஆசிரியர்கள் பல்வேறு சூழ்நிலைகள் நிறைய அறிவு காட்டி எங்களை ஊக்குவிச்சு சிறந்த குடும்ப தலைவர்களாகவும், சிறந்த பிசினஸ் உமனாகவும், சிறந்த பேராசிரியராகவும், ஆசிரியராகவும், லாயராகவும், இன்ஜினியராகவும் நாங்கள் உருவாக்கி இருக்கோம்னா இந்த கல்வியை செதுக்கிய சிற்பிகளாகிய ஆசிரியர்கள் தான் காரணம். இந்த பள்ளிக்கு நாங்கள் நன்றி செலுத்தி
அந்த ஆசிரியர்கள் பழைய ஆசிரியர்கள்கிட்ட நாங்க ஆசீர்வாதத்தினையும் பெற்றிருக்கிறோம். இது ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது. வணக்கம். நாங்க வந்து 95 பேட்ச்ல +2 முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க எல்லாருமே. இப்போ 31 இயர்ஸ்க்கு அதுக்கப்புறம் நாங்க எல்லாருமே இப்போ ஒரு 4 மந்த் இந்த ஜனவரில இருந்து தான் நாங்க வந்து ஒரு 7-8 பேர் நம்பர் தான் எங்கிட்ட இருந்துச்சு. நாங்க எல்லாரும் அதை சின்ன குரூப்பா இருக்கோம். 90க்கு மேல எல்லா குரூப்புமே ஒற்றுமையா நாங்க வந்துட்டோம். ஒரு 4 மந்த்ஸ்ல 90 பேரை நாங்க பிடிச்சிட்டோம். பிடிச்சது எல்லாமே குஜராத்ல இருந்து, டெல்லியில இருந்து, சென்னையில இருந்து, பெங்களூர்ல இருந்து, கோயம்புத்தூர்ல இருந்து, எல்லா இடத்துல இருந்து, ஓசூர் எல்லா இடத்துல இருந்து வந்திருக்காங்க. இப்ப எங்களுக்காண்டி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க சார். ஏன்னா 31 வருஷத்துக்கு அப்புறம் எங்க பேட்ச் வந்து நாங்க வந்து பேரன் பத்தி எடுத்தாச்சு. எங்களுக்கு 48, 49 ஏஜ் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது எங்க இதுலயும் நிறைய பேர் துறைகள்ல நிறைய பேர் சாதிச்சு இருக்கிறாங்க. எல்லாருமே அங்க எங்கன்னு எல்லாத்தையும் பிடிச்சி எல்லாரும் ஒரு தூரத்தை நான் கொண்டு வந்து இப்போ ஒரு சின்ன கேப்லயே நாங்க வந்து இவ்வளவு பெரிய இது வரும் நானே நினைச்சு பார்க்கல. நாங்களே இவ்வளவு கிராண்டா அமையும் நாங்க எதிர்பார்க்கல சார். அதனால எங்க ஸ்கூல் வந்து நல்ல எங்களுக்கு வந்து அறிவு கல்வி எல்லாமே திறந்து கொடுத்தாங்க. அதனால எல்லாருமே நல்ல மாதிரிதான் இருக்கிறோம். இந்த பள்ளி வந்து மோசமான பள்ளி கிடையாது. அவ்வளவு பேரும் இதுல சாதிச்சிருக்காங்க. இப்ப எங்க பேட்சுக்கு அப்புறமும் நிறைய பேர் இதுல சாதிச்சிருக்காங்க சார். அதனால இந்த பள்ளியில வந்து இப்ப டாக்டர்ஸ் நிறைய பேர் உருவாகுதாங்க. எங்க ஸ்கூல்லயே படிச்சவங்களே நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல எல்லாம் இருக்காங்க. அது எங்களுக்கு பெருமையா இருக்கு. எங்க கல்யாண ஸ்கூல் வந்து இவ்வளவு தூரத்துக்கு எங்க ஸ்டூடெண்ட் எல்லாம் இந்த கல்யாண ஸ்கூல்னாலே ஒரு மாதிரி இலக்காரமா நினைப்பாங்க. ஆனா இப்ப இந்த ஸ்கூல் வந்து டாப் லெவல்ல எல்லாருமே நல்ல மாதிரி சாதனையாளர்களா வந்துட்டு இருக்காங்க சார். வெளிநாட்டுல இருந்து இருக்காங்க சார். அமெரிக்கால இருக்கிறவங்க அவங்களால வர முடியல. சாப்பிட்டு நான் 2 வருஷத்துக்கு மட்டும் தான் வந்துட்டு போனாங்களா. அதனால நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா நான் மீட் பண்ண வருவேன்னு சொல்லியிருக்காங்க. குஜராத்ல இருந்து வந்திருக்காங்க. அதனால நாங்க எங்களை மதிச்சு நாங்க ஆரம்பிச்ச குரூப்பை மதிச்சு இவ்வளவு பேர் என்னை நம்பி வந்திருக்காங்க. எல்லாமே என்னோட நம்பிகள். என்னோட பேரு முத்துமாலினியால். நான் இந்த ஸ்கூல்ல வந்து 6th இருந்து 12th வரை படிச்சேன். ரீயூனியன் சொன்ன உடனே முதல்ல குதிச்சது நான் தான். ஏன்னா நான் இப்போ ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன். என் மாணவர்கள் சொல்லும் போதே நான் சொல்லுவேன் 10th பருவம் மறக்க முடியாத பருவம், அது எங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னேன். இதை இது பண்ணி கொடுத்த செல்வி, சுதா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். 30 வருஷம் கழிச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் 22 வருஷம் ஆர்டருக்கு இப்பதான் தமிழ் நல்லாசிரியர் விருது வாங்கினேன். ஸோ அதை இந்த ஸ்கூல்ல பகிர்ந்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இந்த ஸ்கூல்ல நான் படிச்சு ஒரு டீச்சரா இருக்கேன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. என் பேர் வள்ளிமயில். நான் இங்கே திருநெல்வேலி தான் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்களுக்கு ரீயூனியன் சொன்னோன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு 25 இயர்ஸா நமக்கு ஒரு ரெஸ்பெக்டா தான் நம்மளை எல்லாருமே ட்ரீட் பண்ணுவாங்க ஒரு மெச்சூர்டா இருக்கிறதுனால. ஸோ நாங்கள் இவ்வளோ வருஷம் கழிச்சு எவ்வளோ பெரிய போஸ்டிங்ல இருந்தாலும் நீனா அப்படின்னு உரிமையோட பேசுறது வந்து இந்த நாங்கள் ஸ்கூல் பேருக்கு ஃப்ரெண்ட்ஸை தான் மெயினாக நாங்கள் பார்க்க முடிஞ்சுது. ஸோ நாங்கள் ரொம்ப 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 ஹாப்பி இந்த ரீயூனியன்ல. எங்களுக்கு ஒரு ரீக்ரியேட் பண்ணிட்டு வந்த எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ரொம்ப வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். எடுத்த டீச்சர்ஸா? ஆமா, அவங்க கண்டிப்பா இருக்காங்க. அவங்களை பார்த்ததுல அவங்களாலதான் நாங்க இவ்வளவு தூரத்துக்கு வந்தது. ஸோ அவங்களுக்கு தான் நாங்க வந்து முதல்ல எங்க நன்றியை தெரிவிச்சோம். ஸோ ரொம்ப ஹாப்பி எல்லாருமே. என்னுடைய இனிய காலை வணக்கம். அதில் ஒரு பார்த்து இல்லை. முதல்ல இந்த பள்ளியில் பணியாற்றி அதாவது தலைமையாக பதவி உயர்வு பெற்ற ஆசிரியர் ஸ்மைலிங் அவர்கள் என்னுடைய பாடத்தினுடைய சீனியர் டீச்சர், அதாவது நெருங்கிய நண்பர். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக அதற்கு முன்னதாக பணிபுரிந்த சங்கரலிங்கம் சார் அவர்கள் எங்கள் பள்ளியினுடைய பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர், சமூக ஆர்வலர் அப்படின்ற ஒரு தளத்திலிருந்து எங்களுக்கு பள்ளிக்கு வந்து துணைபிடித்துக் கொண்டிருக்கிறார். பள்ளியில் நடக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் எங்கள் வாட்ஸ்அப் குழுல பகிரப்படும். அதற்கு அவர்களுடைய ரிப்ளை எங்களுக்கு கிடைக்கும். ஆசிரியரோடு நாங்கள் வந்து இன்னும் தொடர்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.